வாங்க முட்டை பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறது நான் சொல்கிறேன். பெரிய சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் வழிய. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, மீடியம் சைஸ் தக்காளி, பெரிய தக்காளியாக 3 தக்காளி நான் அரிஞ்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இந்த பக்கம் மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், ரெட் சில்லி, பிரியாணி மசாலா பொடின்னு இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் மீன் மேக்கரை ஊற வச்சு கழுவி அதை புழிஞ்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு தயிர், தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போதும். இது வாங்க எப்படி செய்யலாங்கிறது நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். முட்டை பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கு முட்டையை இப்படி கீரல் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் அந்த மசாலா முட்டையில் இறங்கும். மீன் மேக்கர்லேயும் அந்த மசாலா இறங்கும். ஈஸி தான் அது. எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி கத்தியில் கீறி முட்டையை அப்படி பண்ணிக்கோங்க. எல்லா முட்டையும் இப்படி பண்ணிவிட்டு இப்போ அது எப்படி செய்கிறாங்கிறத பாருங்கள். முட்டை மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு. நம்ம முட்டை வேக வைக்கும்போது நம்ம உப்பு போடலை, அதனால் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். எப்படி செய்யலாங்கிறத பாருங்கள். ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மீன் மேக்கரும் நம்ம அதில் சேர்த்துவோம். அதனால் கொஞ்சம் அது ஃப்ரை பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சூடாகி அதுக்கப்புறம் இதை நம்ம போடணும். போட்டோன்னே நம்ம அதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சிருந்த முட்டையை இதுக்குள்ளே போட்டு ஒரு பரட்டு எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி போடணும். போட்டோன்னே ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த கலர் கருகருன்னு ஆயிரும். அது பார்த்து தான் செய்யணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற டைமில் இதை போட்டு இப்படி மசாலா இது பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக அடுப்பத்தை வச்சு அதை எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே வடச்சட்டில் மீன் மேக்கர் நம்ம கழுவி புழிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை பற்ற வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றாச்சு, அதுக்கு தேவையான கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வெச்சு வரத்துக்குள்ள வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம்
பொன்னிறம் வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினா மட்டும்தான் இதுக்கு லைட்டாக நம்ம உப்பும் போட்டுக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் வரும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டாலே உங்களுக்கு பிரியாணி வாசனை வரும். தேவையான புதினாவும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம். என்றைக்குமே புதினாவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு லாஸ்ட்டாக தான் எந்த தக்காளி போடணும். ஏன்னா அந்த வாசனை உங்களுக்கு வராது. அதனால் லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு பின்னாடி நீங்கள் தக்காளி போடுங்க. இல்லைன்னா வாசனை வராது. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம சேர்த்து வச்சுருந்த மசாலா, என்னென்ன மசாலான்னு சொன்னாங்க, அந்த மசாலா போட்டுடலாம். நல்லா தக்காளி வதங்கின பின்னாடி மசாலா போடுங்க. நானே பிரியாணி மசாலா ரெடி பண்ணுவேன். இப்போ என்கிட்ட காலி ஆயிடுச்சு, அதனால் கடையில் வாங்கி போட்டிருக்கேன். மீடியம். இந்த டைமில் அதை ரெண்டு வதங்கின பின்னாடி நம்ம தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சது. இந்த சமயத்தில் 2 டீஸ்பூன் தயிர் போதும். போட்ட உடனேயுமே கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த டைமு நம்ம மீன் மேக்கர் இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். முட்டை லாஸ்ட்டாக தான் போடணும். ரெண்டு நிமிஷம் அதுலேயே இதாகட்டும். லைட்டாக லெமன் புழிஞ்சிக்கலாம். அரை லெமன் போதும்.
புழிஞ்சிக்கலாம். அது 2 நிமிஷம் வேகட்டும். இது நல்லா இதாகுது. இந்த டைமில் நம்ம அரிசியை போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். அரிசி போட்டு காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும். செக் பண்ணும்போது உப்பு கம்மியாக இருந்தால் சாப்பாட்டுக்கு உப்பு ஏறாது. அதுதான் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ காரம் உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு வச்ச முட்டையும் அதோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படின்ட்டு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ குக்கரை போட்டு மூடி ஒரு 3 விசில் வந்த பிறகால உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு விசில் எடுத்துட்டு அடங்கிடுச்சு. இப்போ பார்க்கலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு முட்டை அலங்காப்பில் உடச்சி விட்டுட்டு ரொம்பவே பார்த்து கிளறணும். ஏன்னா நம்ம முட்டை போட்டிருக்கோம். முட்டை அலங்காப்பில் எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. வாங்க, சியாமு ஈஸி சமையலில் முட்டை பிரியாணி செஞ்சுருக்கேன். அந்த முட்டை பிரியாணியோட நான் மீன் மேக்கரும் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இன்னொன்று வெங்காய ரைத்தா. அதுக்கு வந்து நான் ரைத்தா ஆனியன் ரைத்தாவில் கொஞ்சம் சுகரும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ரெண்டுமே சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் முட்டை பிரியாணிக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.